வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற தொடர் போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சிகள் தீர்மானம். திருடிய இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்ய தெரியவில்லை. தெரு தெருவாக தள்ளி சென்ற திருடன். தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடலாமா என்பதை அறிய ஆணையம் அமைக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கருத்து. சர்வதேச யோகா தினம். 3500 மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து மருத்துவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இதில் நாள் ஒன்றிற்கு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மருந்து மாத்திரைகள் மற்றும் சிறிய உடல்நிலை பிரச்சினைகள் குறித்து மருத்துவம் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இடம் பற்றாக்குறை குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி கூறியிருந்தார். இதனையடுத்து மருத்துவருடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று சுகாதார நிலையத்தை மேலும் விரிவாக்கப்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார நிலைய ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் சேர்மன் ஞானசேகரன், பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரன், எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா, காமாட்சி, பிரகாஷ், சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் நன்றி கூறினார். Bring the arms down. Repeat for one more round. என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற தொடர் போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சிகள் தீர்மானம். புதுவை மாநில இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் தேவபொழிலன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விலைவாசி குறைப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, நீட் தேர்வு ரத்து, புதுச்சேரிக்கு மாநில தகுதி கிடைக்க உறுதியளித்த இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளித்து பாரதிய ஜனதாவிற்கு மக்கள் தோல்வியை அளித்தனர். புதுவையில் கடந்த 3 ஆண்டுகளாக மக்களுக்கு துன்பம் அளித்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு எதிராக இந்தியா கூட்டணி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து மக்களின் நம்பிக்கையை பெற்றதனால் புதுச்சேரி மக்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கத்தை வெற்றியடைய செய்தனர். வெற்றியை அளித்த புதுச்சேரி மாநில மக்களுக்கு இந்தியா கூட்டணி நன்றியை தெரிவிக்கிறது. தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி மக்கள் நம்பிக்கையை இழந்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற எதிர்காலத்தில் மக்கள் நலம் காக்கும் அரசை அமைக்க இந்தியா கூட்டணி பணியாற்றும்.
புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல எம்ஐஎம் சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவர்களே, சிபிஎம் எம்எல்ஏ தலைவர் அவர்களே, மாணவர் கேவிகே அயோத்தி ராமனுக்கு மோடி செய்வதை பிடிக்கவில்லை என்று சொன்னார். சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா இதுவரையும் சபாநாயகர் யாருன்னு அவங்களால சொல்ல முடியல. தேர்தல் முடிந்து மறுபடியும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பினை தந்த, அதே போல ஒரு பெருவாரியான வாக்குகள் பெற்று இன்றைய தினம் அது மட்டுமல்ல, புதுவைக்கு மட்டுமல்ல இந்த வெற்றி இந்திய அயோத்தியிலே நாம் வெற்றி பெற்றோம். புதுச்சேரி ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஏம்பலம் மனவளக்கலை மன்றம் சார்பாக யோகா குரு பாலமுருகன் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை பள்ளியின் தாளாளர் அன்பழகன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு யோகாவின் அவசியம் மற்றும் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற யோகா தினத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை சுகாதார நிலையத்தில் யோகா குறித்து சிறப்பு செயல் விளக்கம் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு யோகா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு யோகாசனங்களை செய்தார். இதில் மருத்துவ முதன்மை அதிகாரி நளினி முன்னிலை வகித்தார். ஆயுஷ் மருத்துவ பிரிவு மருத்துவர் சாந்தி மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் கௌஷிகா மற்றும் சுகாதார நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அன்றாட வாழ்வில் நாம் தினமும் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து யோகா பயிற்சியாளர் ராதிகா செய்து காண்பித்தார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர். Next குட்டி போட்டுக்கலாம். அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க. 1 2 3 4 5 6 வெயிட் பண்ணுங்க. எங்க முடியுதோ அவங்க மட்டும் வெயிட் பண்ண வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 2 3 4 5 6 பாகூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மூலநாத சுவாமி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ சுபிக்ஷம் அபாகஸ் நிறுவனத்தின் சார்பில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பரதநாட்டியம் மற்றும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மூலநாத சுவாமி தேவஸ்தானம் நரசிம்ம பல்லவ மன்னவரால் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பின்னர் 9ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழரால் புனரமைக்கப்பட்டது என பல வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவிலின் திருத்தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இத்தேர் திருவிழாவை முன்னிட்டு பாகூர் கிழக்கு வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் அபாகஸ் நிறுவனத்தின் சார்பில் ஸ்ரீ சுபிக்ஷம் மாணவ மாணவிகள் சுபிக்ஷா, தனுஜா, மோனிதா, அக்ஷிதா, அஸ்மிதா, அஷ்னி, கார்த்திகா ஸ்ரீ, பக்த பிரியா, காஷிக் மற்றும் பிரதீக்ஷா ஆகியோர் கலந்து கொண்ட பரதநாட்டியம் மற்றும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பாகூர் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன், பாகூர் கிராம நிர்வாக அலுவலர் ரகுநாதன், கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், ரவி, ஆலய பொறுப்பாளர் ஜெயபால்,
ஆலய அர்ச்சகர்கள் சங்கர், பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தினர். சிறப்பு விருந்தினர்களை அன்பழகன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுபிக்ஷம் அபாக்கஸ் நிறுவனர் நாகலட்சுமி ஹரிஹரன் செய்திருந்தார். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 20ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 17ஆம் தேதி கருட சேவையும், 18ஆம் தேதி மஞ்சள் நீர் வசந்தோத்சவம் உட்புறப்பாடும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர். தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 3500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை, பள்ளி கல்வித்துறை சார்பில் 10வது சர்வதேச யோகா திருவிழா இன்று கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌஹான், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என 3500க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். தொடர்ந்து விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் 10வது சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆல்பா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார். மேலும் 67வது மாநில அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு வழங்கி கௌரவித்தார். இதில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். Sanjay. Next we have badminton. புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தெரு தெருவாக தள்ளி கொண்டு போகும் திருடனின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த தினகரன் கடந்த 7ஆம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினரை பார்க்க சென்றார். அப்போது மருத்துவமனை அருகே தனது ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். மீண்டும் வெளியே வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்.
இது தொடர்பாக தினகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் பெரியகடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தினகரனின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் அந்த மர்ம நபர் தெருவாக பைக்கை தள்ளி கொண்டு செல்வது தெரிய வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் வண்டியை தள்ள முடியாமல் மதுக்கடைக்கு சென்ற திருடன் அங்கிருந்து மதுவை வாங்கிக் கொண்டு மீண்டும் பைக்கை தள்ளி கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மின் தலைமை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு சமூக அமைப்பினர் தொடர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மின் கட்டண உயர்வை கண்டித்து தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மேலும் திரும்ப இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி உழைக்கும் மக்கள் மீதும் விவசாயிகள் மீதும் பெரிய சுமையை சுமத்துகின்ற இந்த புதுவை அரசை கண்டித்து இன்று தலைமை மின்துறை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டிருக்கிறோம். இந்த மின்கட்டண உயர்வை அரசு திரும்ப பெறாவிட்டால் நிச்சயமாக 100% சட்டமன்றம் கூடுகிற போது சட்டமன்றத்தை இழுத்து பூட்டுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி பகுதியில் விபத்துக்களை தடுக்க அரசு சார்பில் சாலையின் நடுவே வைக்கப்பட்ட சிமெண்ட் தடுப்பு கட்டைகளை அகற்றியவர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தது. மேலும் விபத்துகளை தடுக்கும் வகையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவினர் கன்னியாகுமரி முதல் முள்ளோடை வரையில் சிமெண்ட் தடுப்பு கட்டைகளை அமைத்துள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் கண்டபடி கடந்து செல்ல முடியாத நிலை இருந்ததால் விபத்துகள் ஓரளவிற்கு தடுக்கப்பட்டது. இருப்பினும் பொதுமக்களின் வசதிக்காக அங்குள்ள திருமண மண்டபம் அருகே சாலையில் இருந்த சிமெண்ட் தடுப்பு கட்டைகள் அப்புறப்படுத்தப்பட்டு வழி ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அங்குள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சோலார் ஒளிரும் எச்சரிக்கை விளக்கு அமைத்து வழி ஏற்படுத்தினர். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பவே பணியை நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் அங்குள்ள தடுப்பு கட்டையை அப்புறப்படுத்தினர். இதனால் விபத்துகள் அதிக அளவில் நடைபெறும் சூழல் இருந்தது. இதனை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் தடுப்பு கட்டை கொண்டு வந்து மூடினர். இந்த நிலையில் மீண்டும் மதுக்கடைக்கு எதிரே இருந்த தடுப்பு கட்டைகளை கடந்த வாரம் ரகசியமாக மர்ம நபர்கள் திறந்தனர். மக்கள் எதிர்ப்பை மீறி முக்கிய அரசியல்வாதியின் துணையுடன் இது நடந்துள்ளதாக அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் தாயப்பன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கன்னியாகுமரியில் கடலூர் புதுச்சேரி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் அவர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராக செயல்படும் அரசியல்வாதிகளை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். எம்எல்ஏ ஃபண்டில் வச்சுட்டு அப்போ அந்த ஃபண்டில் நிதி என்ன வருது? அது செலவு மீன் செலவு தானே. நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கு போடுங்க. நாங்கள் 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சுற்றுலா வளர்ச்சி கழக சீனியர் கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாள் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா வளர்ச்சி கழக முதுநிலை கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் களம் பிரகாஷ், புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் முதுநிலை கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் சாதாரண பணியாளராக பணியில் சேர்ந்த இவருக்கு 25 ஆண்டுகள் ஆளுநர் மாளிகையில் அதிகார தோரணையில் இருந்து வந்தார் என்று கூறிய அவர், பல ஆளுநர்களை கையில் வைத்துக் கொண்டு 350 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.
புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் முதுநிலை கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா என்பவருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி கொடுக்க நினைக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் அந்த கோப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இருக்கக்கூடிய ஆஷா குப்தா அவங்களோட கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. அவங்க ஆளுநர் மாளிகையில ஒரு 25 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சாதாரண பணியில நியமிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு அவங்களோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 350 கோடிக்கு மேல இருக்கிறதா பத்திரிகை செய்தி, நான் சொல்லல, பத்திரிகை செய்தி சொல்லுது. தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடலாமா என்பதை அறிய நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரில் சந்தித்து மருத்துவரிடம் விவரம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மெத்தனால் கலந்த நச்சு சாராயத்தை குடித்து அதன் காரணத்தினால் சுமார் 50 பேர் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்துள்ளனர். இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக தமிழக முதலமைச்சர் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அவற்றை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி தமிழகத்தில் முறையாக மதுவிலக்கை அமுல்படுத்த முன்வர வேண்டும் என்றார். 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தது. அதனை முதலமைச்சருக்கு நினைவுபடுத்துகிறோம். மதுக்கடைகளை நடத்துவது உகந்ததல்ல. இதனை முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவையென்றால் இதற்கென ஒரு ஆணையத்தை அமைத்து தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடலாமா என்பது பற்றி அறிக்கை பெற வேண்டும் என்றார். மதுவிலக்கு பிரிவு சரியான அளவில் செயல்படவில்லை. பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு திறமையான காவலர்களை நியமிப்பது போல் மதுவிலக்கு தடுப்பு பிரிவிற்கு திறமையான அதிகாரிகளை, காவலர்களை நியமிக்க வேண்டும். இந்த குற்றம் மிகவும் தீவிரமானதாக கருதப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழல் மலிந்த நபர்கள் அந்த பிரிவில் நியமிப்பதால் குற்றம் பெருகுகிறது. எனவே இதனையும் தமிழக முதலமைச்சர் கருத்தில் கொள்ள வேண்டும் என ரவிக்குமார் தெரிவித்தார். இறந்தவர்களில் பலர் பல கட்சியிலும் உள்ளனர். கள்ளச்சாராய விற்பனையில் பல கட்சியினரும் உள்ளனர். இதற்கு ஒரு கட்சியை குறை கூறுவதும் அரசாங்கத்தை குறை கூறுவதும் சரியானது அல்ல. இதனை கேட்பதற்கு அதிமுகவிற்கு தார்மீக உரிமை இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் குறிப்பிட்டார். இது ஒரு வேடிக்கையான ஒரு டிமாண்ட். அதெல்லாம் இப்போ நம்ம கேட்க வேண்டியது, இதை கிராக் டவுன் பண்ணுறதுங்கிறது, போதையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது என்பது அனைவருடைய பொறுப்பு. பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஒருத்தர் நேற்று கேட்குறேன், ஒரு லோடு மேன், மூட்டை தூக்கு தொழிலாளி 500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார். அவர் 500 ரூபாயும் அங்கே போய் குடிக்கிறார். புதுவை தட்டாஞ்சாவடி ஸ்ரீ கம்பளிசாமி மடத்தில் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி தலைமையில் நடைபெற்ற 10வது சர்வதேச யோகா தின விழாவில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள ஸ்ரீ கம்பளிசாமி மடத்தில் 10வது சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இதில் அகில உலக யோகா கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம், ஆனந்த ஆசிரமம், சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி யோகாசன செயல்முறை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி யோகா ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவனானி, சங்க செயலாளர் தயாநிதி, சங்க பொருளாளர் சண்முகம், மூத்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி, சங்க உறுப்பினர்கள் லலிதா சண்முகம், செந்தில்குமார், அன்பழகன் கலந்து கொண்டனர். Taking in a long deep breath. Suspension automatic. Breathe in through the right. Breathe out through the left. நாடி சுத்தி நாடி சோதனை என்ற இந்த பிராணாயாம பயிற்சி பண்றதால 72,000 நாடிகளும் பரிசுத்தமாகக்கூடிய
ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector வை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃபை ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பூங்காவில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. மாநில தலைவர் செல்வகணபதி வழிகாட்டின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் மேற்பார்வையில் சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட தலைவர் தண்டபாணி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் சரவணன், ஸ்கைசாட் ரவி மற்றும் ராஜாராம், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி பொதுச் செயலாளர்கள் சுகுமாரன் மற்றும் செந்தில்குமார் ஏற்பாட்டில் முழுநேர ஊழியர் SKR செல்வகுமார், மாவட்ட பொறுப்பாளர்கள் சிக்ஸர் ஜெயின் அலெக்ஸ், PS பாலு, ராகினி, தொகுதி பொறுப்பாளர்கள் சாமிநாதன், தேவா, கணேசன், அமித்ராஜ், சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இன்ஹேல் பண்ணிட்டு கீழே உட்காருங்க, இன்ஹேல் பண்ணிட்டு கீழே முட்டியை மடக்கி உட்காருங்க. மைடியர் ஆர்ம்ஸ் உங்க கைகளை கோருங்க, அப்படி திரும்ப ட்விஸ்ட் பண்ணுங்க. நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் உடனடியாக கட்டி முடிக்க வேண்டும், அப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் துறை அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக கட்டி முடிக்காமல் உள்ள மீன் மார்க்கெட்டை உடனடியாக கட்ட வேண்டும். மேலும் அப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் அப்பகுதியில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், புதுவை மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருள், ஏழுமலை, ராம்குமார், மரியநாதன், கிளை செயலாளர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி
மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 2015ஆம் ஆண்டு முதல் 200க்கும் மேற்பட்ட சமூக வல்லுநர்கள் மற்றும் கணக்காளர்கள் சுயசார்பு நிறுவனமாக முறையாக பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பில் சமூக வல்லுநர்களாக மற்றும் கணக்காளர்களாக பணியாற்றி வருகின்றனர். ஆரம்பத்தில் ஒரு சில மாதங்கள் எந்த ஊதியம் இல்லாமல் வேலை செய்து வந்தனர். பிறகு அடுத்த சில ஆண்டுகளில் 2000 ரூபாய் மாத சம்பளம் வழங்கப்பட்டது. தற்பொழுது வில்லியனூர், அரியாங்குப்பம், காரைக்கால் என 3 வட்டங்களில் 300க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பிடிஓ மற்றும் பிஎல்எஃப் அதிகாரிகளின் 2 விதமான வழிகாட்டுதலால் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனால் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் வங்கி கடன் மனுக்களை வங்கிக்கு அனுப்பப்படாமல் அதிகாரிகள் காலம் கடத்தி வருகின்றனர். வங்கி கடன் மனுக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதால் கிராமப்புற ஏழை எளிய மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் சமூக வல்லுநர்களையும் கணக்காளர்களையும் பெண்கள் என்றும் பாராமல் அவமானப்படுத்தி பேசுவது, கொச்சைப்படுத்துவதும் தினசரி வேலையாக மாறியுள்ளது. இந்நிலையில் அதிகாரிகளின் செயல்களை கண்டித்து புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பொன்னி தலைமை தாங்கினார். ஜெசிதா, மேரி, சத்யா, மஞ்சுளா, பிரியதர்ஷினி, பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டபர், நமச்சிவாயம் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளின் செயல்பாட்டை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாழ்வாதார திட்டத்தின் கீழே 3 பிளாக்ல 300க்கும் மேற்பட்ட சிபிஎன் புக் கீப்பராக வேலை செய்கிறோம். அதில் பார்க்க போனீங்கன்னா அரியாங்குப்பம் பிளாக்ல இப்போ எங்களுக்கு என்னன்னா பல வகையான டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க அலுவலகத்து மூலியமா. அதாவது தொடர்ச்சியான வேலை, அது மன உளைச்சல் ஆகுது. 300க்கும் மேற்பட்டவங்க இதில் வேலை செய்கிறோம். அதுக்கான ஒரு தீர்வை எங்களுக்கு தரணும்னு புதுவை அரசை கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்களின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தலைமையில் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் உற்சவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிஆர்டிசி நிர்வாகம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிஆர்டிசி நிர்வாகம் 2018ஆம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி முன் தேதியிட்டு தினக்கூலி ஊழியர்களாக மாற்றி 150 காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு ஊதியமாக 350 ரூபாய் பெற்று வருகிறோம். இதனை உயர்த்தி வழங்க வேண்டும். மகளிர் நடத்துனர் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களை 3 மாதத்திற்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அருள்மணி, வெங்கடேசன், இருசப்பன், விஜயராகவன், ராதாகிருஷ்ணன், சிவராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். செய்வதற்கு நிரந்தரம் செய். 9 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி பாஜக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் யோகா தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி அறிவுறுத்தியிருந்தார். அவரது வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற
நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சிறப்பு விருந்தினராக அசோக் பாபு கலந்து கொண்டு யோகாவை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், மாநில செயலாளர் வெற்றி செல்வம், மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், கமலக்கண்ணன், ஓபிசி பிரிவு தலைவர் நடராஜன், துரை, களியபெருமாள், ஹரிதாஸ், ஊடக பிரிவு மோகன், செயற்குழு உறுப்பினர்கள் துரை, பிரகாஷ், விவசாய அணி கனகராஜ், பாண்டு, ஜனரஞ்சினி, அசோக், மஞ்சுளா, இளஞ்செழியன் உள்ளிட்ட முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் யோகா தின நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான யோகாசனங்கள் கற்றுத்தரப்பட்டன. இந்த ஒரு கலை நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாகவும் நல்ல எண்ணத்தோடு எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் 2 கையை ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி காலை நல்லா வச்சுங்க. உங்கள் 2 கையை வந்து தரையில் வைக்கணும். ஜஸ்ட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு மீண்டும் தலைப்புச் செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற தொடர் போராட்டம், இந்தியா கூட்டணி கட்சிகள் தீர்மானம். திருடிய இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்ய தெரியவில்லை, தெரு தெருவாக தள்ளி சென்ற திருடன். தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடலாமா என்பதை அறிய ஆணையம் அமைக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கருத்து. சர்வதேச யோகா தினம், 3500 மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.